friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விலாக் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வாங்க 2 வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பால்கனிக்கு குட்டி குட்டியான க்யூட்டான பாட்ஸ் வந்திருக்கு. இது நான் ஆன்லைனில் போட்டிருந்தேங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஆனால் இது வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க. இப்போ அந்த ஆஃபர் இருக்கான்னு தெரியல. ரொம்ப நாளாக அதுக்கு பிளான்ட் எதாவது பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணிகிட்டே இருப்பேன், டைமே இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சு அழகாக சின்ன சின்ன சீட்ஸ் போட்டு ஏதாவது வருதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த டிசைனுக்காகவே நான் வாங்கினேன். க்யூட்டாக குட்டியாக இருக்கும் இது. இதில் ஒவ்வொரு ஷேப்புமே அழகாக இருக்கும். ஒவ்வொரு அனிமல்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமல்ஸ் இருக்கும், ரேபிட்டு, டாகு அப்படின்ட்டு எல்லா விதமான டிசைனில் இருக்கும். இந்த செட்டே பார்த்தீங்கன்னா 500 தாங்க வாங்கியிருந்தேன். பட் ரேட் எனக்கு கரெக்டாக தெரியல. லிங்க் இருந்தால் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ குட்டி பாட்டாக இருக்கிறதுல என்ன போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கீரை மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஸோ வெந்தயம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வளர்ந்துடும். ஸோ வெந்தய கீரை தான் இதில் நான் போட்டிருக்கேன். இது ஏற்கனவே ஒரு நாள் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த கிளிப்பிங்ஸே இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ க்ரோத் எப்படி இருக்கும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுனால தான். ஸோ இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி இந்த வெந்தயம் எல்லாம் போட்டு வச்சது இந்த டைமில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக வளர்ந்துருந்தது. ஒரு 5 days கழித்து கரெக்டாக அந்த க்ரோத் இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கும்போது. இந்த இடமே பாருங்களேன், பச்சை பசேல்ட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. இப்படி தான் பண்ணணுன்ட்டு எந்த ரூல்ஸும் கிடையாது. சும்மா நீங்கள் விதையை போட்டாலே போதும். நம்ம வீட்லேயே ஒரு ஆர்கானிக்கான கீரைனா இந்த வெந்தயக்கீரை நல்லா சமைச்சு சாப்பிடலாம். நிறைய பேர் கார்டனை ஃபுல்லாக காமிங்கன்னு கேட்குறீங்க. நம்ம பால்கனியில் பெருசாக செடிலாம் கிடையாதுங்க. நிறைய பேர் நிறைய வச்சுருப்பாங்க. நான் சிம்பிளாக தான் வச்சுருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் போடுறேன். பட் இப்போ ஒன்றும் பெருசான பிளான்ஸ் எல்லாம் இல்லை. கொஞ்சம் நல்ல க்ரோத் வந்த பிறகு உங்களுக்கு நான் ஃபுல் டூர் காமிக்கிறேன். ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் எடுத்தது தான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ 5 days கழித்து நான் உங்களுக்கு இப்போ வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். செடி ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கும்போதே. ஸோ மார்னிங் ஒர்க் இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு குருமா பண்ணுற கிளிப்பிங்ஸ் நான் பெருசாக எடுக்கலை. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, லஞ்சுக்கும் சரி, டின்னருக்கும் சரி குருமாவை வச்சுட்டேங்க. நல்ல ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வச்சாச்சு. ஸோ 3 வேலையும் நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடியும். ஏன்னா இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. அதுக்காக அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு கொண்டு போய் இந்த மிளகாய் தூள், அப்புறமா அந்த உளுத்தம்பருப்பு, அப்புறமா கோதுமை மாவு எல்லாமே அரைக்கணுன்றதுக்காக அந்த வேலை ஓடிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப அழகாக எல்லாத்தையும் அரைச்சிட்டு வச்சாச்சு. குழம்பு மிளகாய் தூள் அம்மா கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பட்டை மிளகாய் தூள் நானே தாங்க அரைப்பேன். காஷ்மீரி சில்லி, அப்புறமா நார்மல் சில்லிலாம் போட்டு அரைப்பேன். ஸோ நல்லா ரெட் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். இதை அரைச்சிட்டு பேப்பரில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். மோஸ்ட்டாக நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேங்க. கொஞ்சம் தான் பாட்டிலில் வைப்பேன். எல்லாத்தையும் கொண்டு போய் பாட்டிலில் வைக்க மாட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஆற வச்சிட்ட பிறகு நம்ம கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். கோதுமையாக இருக்கட்டும், கருப்பு உளுந்தாக இருக்கட்டும், ரொம்ப ஹெல்த்தியானது. இது ரெண்டுமே நம்ம வீட்டில் செஞ்சோம்னா அவ்வளோ நல்லது. கடையில் பேக்கெட்டில் வாங்குறதை விட வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுக்கோங்க. 2 to 3 monthsக்கு தாராளமாக வரும் நம்மளுக்கு. ஸோ குக்கிங்லாம் பெருசாக எடுக்கல. க்ளீனிங் ஒர்க்குன்ற மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. பாத்திரமெல்லாம் அவ்வளோ இருந்தது. எப்போவுமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸோ லைன்ஸோ நான் சொல்லுவேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சொல்லி. இன்றைக்கி க்யூட்டாக ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அதை உங்களுக்கு படித்தே காமிக்கிறேன் பாருங்கள். மற்றவங்களுக்கு பிடித்த மாதிரி பலன்னு வாழறதை விட நமக்கு பிடித்த மாதிரி கலகலப்பாக வாழணும். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் லைன்ஸ். அதை பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவாக இருந்தது. உண்மை தான். நாங்கள் நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்ட்டு அவங்கள பார்த்து நம்ம வாழ்கிறத விட நமக்கு பிடிச்ச மாதிரி அழகாக வாழ்கிறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. நல்லா ஹாப்பியாக கலகலன்னு வாழ்ந்துட்டு போயிடணும். இது என்னோடய பாலிசி. இது அப்படியே இது போட்டிருக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லணும், ஷேர் பண்ணேன். எல்லா வேலையும் முடித்த பிறகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு ஒரு சூப்பரான கேம் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க. இந்த கிராப் அப்படின்ற ஒரு கேம் இருக்குது. இது அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு லிங்க் இருந்தால் கூட கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு விலாக்லேயும் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுப்பேன். இந்த கேம் பார்த்திங்கன்னா பிரெயினுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேம் கூட சொல்லலாம். கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், அப்சர்வேஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த 4 டாய்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. இதில் நம்ம அழகாக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஈஸியாக படிச்சிக்கலாம். ஸோ ஒருத்தவங்க கார்டு மாற்றி நம்ம போட்டுக்கிட்டே வரணும். டக்குன்னு யார் அதை கண்டுபிடிச்சி அதை கிராப் பண்ணுறாங்க, அதை எப்படி டச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த கார்டு அப்படின்ற மாதிரி. இதில் கார்டு நிறைய கலெக்ட் பண்ணணும், கம்மியாகக்கூடாது. யார் நிறைய கார்ட்ஸை கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க கரெக்டாக விளையாடுறாங்கன்ற மாதிரி. இப்போ டக்குன்னு அந்த கார்டில் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கிளாக் அப்படின்னு இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன்,
தொட்டோம் அது டக்குன்னு கிராப் பண்ணுறோம், அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா அந்த கார்டு நம்மளுக்கு. ஸோ யார் நிறைய கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் ரெட் பேக் வச்சு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அப்புறம் டெடி பேருக்கு ஒரு கலர் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கலர் இருக்குது, மிக்ஸ் பண்ணியும் வரும் நம்மளை குழப்புற மாதிரி. பட் நம்ம அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக அதை நம்ம தொட்டு நம்ம கரெக்டாக அதை கிராப் பண்ணோம்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ். ஸோ குழந்தைங்க அதை அழகாக உட்காந்து விளையாடுவாங்க. ஒரு 40 மினிட்ஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகும். அதுக்குள்ளே நான் என்னோடய வேலைகள் எல்லாம் முக்கியமான விஷயங்களை முடிச்சிடுவேன். இப்படி தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை குழந்தைங்க கையில் வாங்கித்தரேன். ஸோ அவங்க விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம கூட விளையாடலாம். நானும் சில டைம் குழந்தைங்களோட உட்காந்து இந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பேன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது ரூல்ஸ் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள், இல்லை அமேசானில் கூட பாருங்கள். இது விளையாடுறது ரொம்ப ஈஸி தான். பட் இதுதான் வந்து நார்மலான ரூல், இப்படி தான் விளையாடணுன்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஐடியாக்காக நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு அன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா குருமாவே இருந்தது. இந்த மாதிரி பரோட்டா உங்களுக்கு வந்து ஐடி பிராண்டில் கிடைக்கிது பாருங்கள், எப்பயாவது இது மாதிரி வாங்கி சாப்பிட்லான்னு தோணும். ஸோ அன்றைக்கி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம். ஸோ அன்றைக்கி அதை சாப்பிடும்போதும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குருமாவுக்கும் அதுக்கும் சூப்பர் காம்போவாக இருந்தது. ஸோ நல்லா சூப்பராக டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்போவுமே டின்னரை மோஸ்ட்டாக இந்த மாதிரி பரோட்டாலாம் சாப்பிட்றீங்கன்னா 7:30க்கெலாம் முடிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், அன்றைக்கி நான் அதோட ஷூட் பண்ணலை, விலாக் அதோடு நான் எண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே டைமில் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஏன்னா நான்வெஜ் ரெசிபீஸ் இனிமேல் உங்கள்கிட்ட ஷேரே பண்ண முடியாது, புரட்டாசி மாதம் வர்றதுனால. ஸோ நான் உங்களுக்கு இப்போவே இதெல்லாம் காமிச்சிடணுன்ட்டு உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக அம்மா பண்ணியிருந்தாங்கன்னா, போட்டி இருக்குது பாருங்கள், அந்த ஆட்டோட போட்டியும் ஆட்டோட மூளையும் அப்படின்ற மாதிரி. ஸோ யாருக்காவது பிடிக்குன்னா இதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணி பாருங்கள். நான் ரெசிபீஸ் தான் காமிக்க போகிறேன். நிறைய பேருக்கு அது பிடிச்சதான் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அம்மா செஞ்ச டிப்ஸோடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டே வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த போட்டியை க்ளீன் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலைன்ட்டு. அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்குன்னு தனியாக அந்த குச்சியை எடுத்து அதுக்குன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு சுடு தண்ணியை வச்சு பொறுமையாக வாஷ் பண்ணுவாங்க. இதில் க்ளீனிங் வேலை எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. பட் எனக்கு வந்து போட்டி இந்த மூலெல்லாம் பிடிக்காது. பட் வீட்டில் வந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணாங்க. முக்கியமாக ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கும். ஸோ அவருக்கு இந்த மாதிரிலாம் நான் பண்ணி கொடுத்ததே கிடையாது. அம்மா வீட்டில் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவார். ஸோ அவருக்காகவே ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்துட்டாங்க பாருங்கள். சுடு தண்ணி ஊற்றி ஊற்றி நிறைய வாட்டி வாஷ் பண்ணணும் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே அம்மா அழகாக எடுத்து வச்சுருந்தாங்க. உங்கள்கிட்ட நான் அப்படி நான் ஷேர் பண்ணுறேன்.
இது வந்து ஒரே ஒரு போட்டி தாங்க. அதில் வந்து அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து ரொம்ப முக்கியன்றதுனால நிறைய மஞ்சள் போட்டிருப்பாங்க ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ மஞ்சள் மட்டும் இதில் போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாத்தையுமே அரைச்சி வச்சு இதில் ஆட் பண்ணியாச்சு. இதில் தேவையான உப்பை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் நம்ம வேக வைக்க போகிறோம். நிறைய தண்ணி ஊற்றலாம். குழம்பு பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். தொக்கா பண்ணும்போது கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஒரு 4 விசில் வரட்டும்ன்ட்டு வச்சுருக்காங்க கேஸில். அதுக்குள்ளே இந்த பக்கம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். வதக்கிற வேலையை பண்ணிகிட்ருக்க வேண்டியதான். இப்போ இதில் தேங்காய் பால்லாம் சேர்க்க மாட்டாங்க. வெறும் வெங்காய, தக்காளி அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து அரைச்சிட்டு திக்னஸ்க்காக ஊற்றுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு திக்காக கிடைக்கும். ஸோ இதில் பாதி ஐட்டம் வந்து அரைச்சி நம்ம அப்புறமா வதக்க போகிறோம். ஸோ ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றியாச்சு. இதில் யூஸ்வலாக கடுகு, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ 2 வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை நம்ம வதக்க போகிறோம். ஒன்று வந்து நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி எடுக்க போகிறோம். இந்த மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ண மிளகாய்த்தூள். இதுக்கு ரெசிபி வேணுன்னா கூட சொல்லுங்கள், நான் அம்மாவை தனியாக போட சொல்கிறேன். அந்த ஒரு மிளகாய்த்தூள் போட்டால் போதுங்க. வெஜ்ஜாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், வேறு லெவலில் டேஸ்ட் அது கொடுக்கும். இப்போ இது கொதிச்சிட்ருக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் உங்களுக்கு போட்டி பக்காவாக வெந்திருக்கு பாருங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சாஃப்டாக உடஞ்சா போதும். கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து கொதித்து நல்லா கரெக்டாக ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். யூஷுவல் மெத்தட் தான். உங்களுக்கு சூப்பரான போட்டி கிரேவி ரெடி. இதுக்கு இடியாப்பத்தோட காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். யூஷுவலாக சிக்கனு அந்த மாதிரி நம்ம செய்கிறத விட கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். பட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலையும் இருக்கும். பொறுமையாக சண்டே டைமில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அம்மா கையால் பண்ண ஒரு சிம்பிள் மூளை ஃப்ரைங்க. ஆட்டு மூளையோடது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் நிறைய பேருக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நார்மலாக தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட போகிறோம். ஒரே ஒரு மூளையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக இருந்தால் போதும், நிறைய போட வேணாம். கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் போட்டாலே போதும். வதக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் மஞ்சள் தூள், உப்பு, முக்கியமான விஷயம் எல்லாம் சேர்த்தாச்சு. இதில் மட்டன் மசாலா ஃப்ளேவருக்கு நீங்கள் போடலாம். பிடிச்சிருந்தால் போடுங்க. இல்லைனா நீங்கள் யூஷுவல் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது மட்டன் மசாலாவும் கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறாங்க. இது குக்காகும் போதே பாருங்களேன், நம்ம யூஷுவலாக முட்டை பொரியல் பண்ணும் போது எப்படி அந்த மாதிரி ஒயிட் கலரில் மாறும், அதே மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு ஒரு சைட் டிஷ் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாங்க. இந்த மூளை ஃப்ரையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாது. கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து கரெக்டாக செஞ்சாலே போதும். குக் பண்ணுற டைமும் ரொம்ப முக்கியம். கரெக்டாக நீங்கள் குக் பண்ணி எடுத்தாலே சிம்பிள் சூப்பர் டிஷ் ரெடி. இது பார்க்கும்போது யூஷுவலாக முட்டை பொரியல் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே தெரியல. அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ சண்டே அதுவுமா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபீஸை வந்து அம்மா கிட்ட கேட்டுகிட்டே இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, உங்களோட ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் காமிங்கன்னு கேட்கும்போது இதெல்லாம் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக்கெலாம் நோ நான்வெஜ். ஒரு 1 மந்த்துக்கு எதுவுமே ரெசிபீஸ் போட போகிறது கிடையாது. ஏன்னா ஃபுல் மந்த் புரட்டாசின்றதுனால நம்ம இன்னையோடு இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிட போகிறோம். ஸோ அதுக்காகவே உங்களுக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் காமிச்சிருந்தேன். ஸோ எல்லாருமே இன்றைக்கி ஒரு ஃபுல் கட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெனஸ்டே அதுவும். ஸோ எல்லாருக்குமே இந்த ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்கும்ட்டு நினைக்கிறேன். இந்த vlogல சில டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.